வணக்கம் விவசாயிகளே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம கத்திரியை தாக்கக்கூடிய அந்து பூச்சி, அதாவது பழுப்பு நிற புழுவை எப்படி கட்டுப்படுத்துனா, அதில் கத்திரி செடியில் அதிகப்படியாக இந்த நுனி அழுகல் வரும். நுனி அழுகல்னால் இலை தண்டு சுத்தமாக உடஞ்சி விழ ஆரம்பிச்சிடும். அது பார்த்திங்கன்னா பூச்சி இருக்கும் பழுப்பு நிறத்தில். அந்த பூச்சியை எப்படி முழுமையாக கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த மருந்துகளை நான் சொல்கிற டோசேஜில் அளவில் நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இது கத்திரி இல்லாமல் இந்த மருந்துகள் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து வகையான பயிர்களுக்கும் இது அடிக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா பிலித்தோரா மருந்து 1.5 ml டோசேஜில் கலந்துக்கிட்டு அடிச்சிங்கன்னா, அதாக கூட காட்ராப் ஹைட்ரோக்ளோரைடு 50 SP அப்படின்ற மருந்தை ஒரு 0.5லேருந்து 1 கிராம் வரையும் கலந்து அடிங்க. அதாக கூட எமாமெக்டின் பென்சோயிட் அது 1 கிராம் அப்படின்ற கணக்கில் கலந்து மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாக கூட இதெல்லாம் நல்ல காம்பினேஷனாக கேட்கணுன்றதுக்காக இதை கூட ஒரு பயோ, அதாவது டபுள் எடுத்துருக்கேன். இந்த பயோ நீங்கள் சேர்த்து அடிச்சிங்கன்னா அதிகப்படியான பூக்கள் பூக்கும், பூச்சிகள் சுத்தமாக இருக்காது. இதாக கூட ஒட்டுப்பசை சேர்த்து அடிங்க. ஒட்டுப்பசை சேர்த்து அடிக்கும்போது கத்திரியில் இலை பெருசாக இருக்கும். இந்த இலை பெருசாக இருக்கும்போது அடியில் நம்ம அடிக்கக்கூடிய எண்ணெய் ஊடுருவாது. ஊடுருவி கேட்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டுப்பசை சேர்த்துக்கணும். அதே போல் ப்ளோயர் டைப்பு ஸ்ப்ரேயரில் அடிச்சிங்கன்னா ரிசல்ட்டு கொஞ்சம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதை யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம குரூப்பு, அதாவது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எந்த டவுட்டு இருந்தாலும் கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச உதவியை நாங்கள் கண்டிப்பாக இந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். விவசாய சம்மந்தமான அனைத்து டவுட்டும் நீங்கள் குரூப்பில் ஆட் ஆகிட்டு கேளுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.